தொடர் மழை காரணமாக நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இருக்கிறார். முத்துமோகன், வணக்கம். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் எந்த அளவுக்கு மழையினுடைய அளவு இருக்கு, தொடர்ந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கனமழை காரணமாக, தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மௌனிவா. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 2 நாட்கள் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் நேற்று இரவு முதல் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு தாழ்வான பகுதிகளில் மழை தேங்கி இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்று ஒரு நாள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் நீர்பிடிப்பு மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வுத்துறை சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் மூலம் வருகிற 17ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் மாநகர பகுதி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி மாநகர பகுதி மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் காலாங்கரை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழை புகுந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சாலைகளில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மருதூர் மற்றும் திருவேகுண்ட அணைக்கட்டு பகுதிகளில் களியாவூர் முதல் புன்னக்காயில் வரை உள்ள தாமிரபரணி ஆற்று கரையோர கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்கள் மற்றும் கோரம்பள்ளம் மற்றும் அணைக்கட்டு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ மற்றும் ஆற்று கரையோர பகுதிகளுக்குள் செல்லாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் மருதூர் அணைக்கட்டு, திருவைகுண்டம் அணைக்கட்டு, கோரம்பலம் அணைக்கட்டு, உப்பாட்டு அணைக்கட்டு பகுதி ஆகிய நீர்நிலைகள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு மழை அளவு குறித்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் தாழ்வான பகுதிகளில் உள்ள மழைநீரை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மௌனிகா. முத்துமோகன், தொடர்ந்து அதிக அளவில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீரை வெளியேற்றும் பணிகள், அது தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அங்கு எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது தூத்துக்குடி பகுதியில் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது? தூத்துக்குடி மாநகர பகுதியில் நேற்று இரவு முதல் தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தூத்துக்குடி பழைய மாநகராட்சி பகுதி மற்றும் எஸ் பிள்ளை மார்க்கெட் பகுதி மற்றும் அந்தோனியார்கள் தெருப்பகுதி மற்றும் PNT காலனி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்க துவங்கியுள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் இந்த மழைநீரை அகற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மழை வெள்ளத்தால் பாதிக்கக்கூடிய மக்களை உடனடியாக பாதுகாப்பு மையங்கள் ஏற்பாடு செய்து அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை சேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. மௌனிகா. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி முத்துமோகன்.